ஈடுபட்டிருக்கீங்க, சீக்கிரமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு உங்க செய்தியாளர் சந்திப்பு நான் கேட்டேன். சிறப்புத்துறை அமைச்சர்கள் எல்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? விரைவில் அவங்க அந்த கஷ்டத்துல மீண்டு வரணும். அதை தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எங்களுடைய அமைச்சர்களும் அங்க இருக்க அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இவ்வளவு பெரிய மழை பாதிப்பை எதிர்பார்த்ததா? எங்களை அரசு எதிர்பார்த்ததா? எதிர்பார்த்ததான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சிறப்பா இருக்கு. நிவாரண பணிகள் நல்லா ஈடுபட்டிருக்கீங்க, இதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு உங்க செய்தியாளர் சந்திப்பு நான் கேட்டேன். சிறப்புத்துறை அமைச்சர்கள் எல்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? விரைவில் அவங்க அந்த கஷ்டத்துல மீண்டு வரணும். அதை தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எங்களுடைய அமைச்சர்களும் அங்க இருக்க அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இவ்வளவு பெரிய மழை பாதிப்பை எதிர்பார்த்ததா? எங்களை அரசு எதிர்பார்த்ததா? எதிர்பார்த்ததான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சிறப்பா இருக்கு. நிவாரண பணிகள் நல்லா ஈடுபட்டிருக்கீங்க, இதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு உங்க செய்தியாளர் சந்திப்பு நான் கேட்டேன். சிறப்புத்துறை அமைச்சர்கள் எல்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? விரைவில் அவங்க அந்த கஷ்டத்துல மீண்டு வரணும். அதை தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எங்களுடைய அமைச்சர்களும் அங்க இருக்க அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இவ்வளவு பெரிய மழை பாதிப்பை எதிர்பார்த்ததா? எங்களை அரசு எதிர்பார்த்ததா? எதிர்பார்த்ததான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சிறப்பா இருக்கு. நிவாரண பணிகள் நல்லா ஈடுபட்டிருக்கீங்க, இதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு உங்க செய்தியாளர் சந்திப்பு நான் கேட்டேன். சிறப்புத்துறை அமைச்சர்கள் எல்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? விரைவில் அவங்க அந்த கஷ்டத்துல மீண்டு வரணும். அதை தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எங்களுடைய அமைச்சர்களும் அங்க இருக்க அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இவ்வளவு பெரிய மழை பாதிப்பை எதிர்பார்த்ததா? எங்களை அரசு எதிர்பார்த்ததா? எதிர்பார்த்ததான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சிறப்பா நிவாரண பணி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை விரைவில் திரும்பும். மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை, அரசு முழு கவனத்துடன் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். நீங்க தொடர்ச்சியா பல இடங்கள்ல மக்களை சந்திச்சுட்டு வர்றீங்க. மக்கள் ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க மக்கள்? பணிகள் சிறப்பா இருக்கு. நிவாரண பணிகள் நல்லா ஈடுபட்டிருக்கீங்க, இதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு உங்க செய்தியாளர் சந்திப்பு நான் கேட்டேன். சிறப்புத்துறை அமைச்சர்கள் எல்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? விரைவில் அவங்க அந்த கஷ்டத்துல மீண்டு வரணும். அதை தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எங்களுடைய அமைச்சர்களும் அங்க இருக்க அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இவ்வளவு பெரிய மழை பாதிப்பை எதிர்பார்த்ததா? எங்களை அரசு எதிர்பார்த்ததா? எதிர்பார்த்ததான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது நம்மளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். பல முக்கியமான விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்திருக்கிறார். அதை மீண்டும் ஒரு முறை கேட்க வேண்டியது இருக்கிறது. தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நம்மிடையே கருத்து தெரிவித்திருக்கிறார். பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். அரசு மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நீங்க தொடர்ச்சியா பல இடங்கள்ல மக்களை சந்திச்சுட்டு வர்றீங்க. மக்கள் ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க மக்கள்? பணிகள் சிறப்பா இருக்கு. நிவாரண பணிகள் நல்லா ஈடுபட்டிருக்கீங்க, இதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு உங்க செய்தியாளர் சந்திப்பு நான் கேட்டேன். சிறப்புத்துறை அமைச்சர்கள் எல்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? விரைவில் அவங்க அந்த கஷ்டத்துல மீண்டு வரணும். அதை தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எங்களுடைய அமைச்சர்களும் அங்க இருக்க அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இவ்வளவு பெரிய மழை பாதிப்பை எதிர்பார்த்ததா? எங்களை அரசு எதிர்பார்த்ததா? எதிர்பார்த்ததான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்.
விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்திருக்கிறார். பல்வேறு முக்கியமான அம்சங்களை இதில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். குறிப்பாக மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் மிக சிறப்பாக இருப்பதாக மக்கள் சொல்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் களத்தில் இருந்து இணைகிறார். சுபாஷ், பல்வேறு கேள்விகளை முதலமைச்சர் கிட்ட முன்வைத்திருந்தீங்க. அதிலும் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்தீங்க. முதலமைச்சர் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்? விவரங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செஞ்ச பிறகு முதலமைச்சர் நமக்கு அந்த பேட்டியில் சொல்லும் பொழுது, நான் ஆய்வு பண்ணியிருக்கேன், மக்கள் அரசு செய்யக்கூடிய அந்த நிவாரண உதவிகளை வரவேற்றிருக்கிறாங்க. அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே நீங்கள் அமைச்சர்களை அனுப்பியிருக்கீங்களா? ஆமாம், அனுப்பியிருக்கோம். அங்கே அவங்களும் அதை கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அங்கே அவங்களுக்கு அரசு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அரசு இவ்வளோ பெரிய மழை எதிர்பார்த்ததா அப்படின்னு கேட்டுருந்தோம். ஆமாம், இதை எதிர்பார்த்துருந்தோம். அதனால தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இது ரொம்ப எக்ஸஸான ஒரு மழையாக இருந்ததுனால நம்ம இவ்வளோ வெள்ள பாதிப்பை பார்க்க வேண்டியதாக இருந்தது நந்தா. ஏன்னா நம்ம காலையிலேருந்தே இந்த செஞ்சி பகுதிகளெல்லாம் பார்த்துருந்தோம். அவ்வளவு மழை பொழிவாக இருந்தது. அந்த மழைப்பொழிவு அவ்வளவும் மிகப்பெரிய மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகி இருந்தார்கள். இப்போ முதலமைச்சரினுடைய நடவடிக்கை, அரசு அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனை, தொடர்ச்சியான நடவடிக்கைகள், இவை எல்லாமே மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து அதன் பின்னராக முதலமைச்சரின் ஆய்வுக்கு பின்னராக இந்த மீட்பு பணிகள், நிவாரண பணிகள், செய்ய வேண்டிய ஏற்பாடுகள், மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டிய கோப்புகள், அதே போல மத்திய அரசிடம் சொல்ல வேண்டிய கோர வேண்டிய நிவாரண பணிகள், உதவிகள் என அனைத்துக்கும் இன்று நடந்திருக்கக்கூடிய ஆலோசனைகள், கள ஆய்வுகள், ஆய்வு பணிகள் எல்லாமே நிச்சயமாக முதலமைச்சருக்கும் சரி, தமிழ்நாடு அரசுக்கும் சரி கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் பெருமழை இல்லை என்ற வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறதுனால இந்த வெள்ள மீட்பு ஒரு துரித நடவடிக்கையாக இருக்கும், இரவு பகலாக இருக்கும் என்பதுதான் செய்தியாக இருக்கும்.